கவர்னர் பங்கேற்கும் நிகழ்ச்சி மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரம், அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம், அதற்கப்புறம் இந்த பாடல்கள் பாடணும், தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் அப்படிங்கக்கூடிய இந்த நடைமுறை அப்படிங்கிறது அது ஒரு திணிப்பு அப்படின்னு சொல்லி இப்ப அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்றாரு, அரசு நிகழ்ச்சிகள்ல வந்தே மாதரம், அந்த வந்தே மாதரம் பாடல்கள் மூலமாக ஹிந்தி, சம்ஸ்கிருதம் இதையெல்லாம் திணிக்குது மத்திய அரசு. எப்படி இந்த ஹிந்தி திணிப்பை நிறுத்தினா மட்டும்தான் தமிழகத்துல பாஜக கால் ஊன்ற முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இவர் ஒரு முன்னாள் IRS ஆபீசர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. MBBS படிச்ச டாக்டர் அவர். அது இன்னும் அப்புறம் கிருஷ்ணகிரி பக்கத்துல கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு, நான் கேள்விப்பட்டேன். சேலத்தை சார்ந்தவர். அவருக்கு 2 குழந்தை இருக்கு, பிரணீதா அப்புறம் மித்ரன் அப்படின்னு. இது 2 நல்ல தமிழ் பேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? நிச்சயமா அவங்களுக்கு தமிழ் பேரா இருக்கு. அவரு அப்ப இதெல்லாம் திணிப்பு அப்படின்னு அவருக்கு தோணல. அப்ப இந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் போதெல்லாம் அவருக்கு தோணல. இன்னும் எனக்கு சிலவர் சொல்றாங்க, இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது இந்த செய்தி. என்னன்னா அப்படின்னா, இந்த விஜய் வீட்டுல முன்னாடி ஒருத்தர் இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு ஏதோ நடந்துச்சான். அந்த நேரத்துல தான் இவருக்கு விஜயோட தொடர்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நேரம் நெருக்கமாகி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சிலவங்க சொல்றாங்க. அதுல உண்மை என்னன்னு தெரியாது. அது உண்மையாக இருந்தால் இவருக்குள்ள யோக்கியதை என்னங்கக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால இந்த மாதிரியான ஆட்கள் இப்படி பேசுறதுல நான் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. ஆனால் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்படி இருந்தால்தான் பாஜக வளர முடியும்னு இவரு சொல்றாரு. நீங்க இந்த அறிக்கையே திமுக காரன்றது வாங்கி படிச்சது தானே. அதாவது இந்த தாவேகா கவர்மெண்ட் வந்தது. இப்ப பாருங்க, ஒரு ஜோசியக்காரர் அவரு விஜய் கூடயே இருக்காரு. அவரு அவங்க ஏதோ OST ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். திமுக காரங்கெல்லாம் சொன்ன உடனே இவரை மாத்தியாச்சு. என்னடா காரணம்னா, அது அவர் ஜோசியம் பார்க்கக்கூடியது. ஜோசியம் என்பது போக்கு இல்லையா, மண்ணாங்கட்டி இல்லையா? ஏன்டா அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல நீங்க ஒரு பாதிரியாரையே தூக்கி போட்டீங்களே, இந்த ஏற்காடு பாதிரியாரை தூக்கி போட்டீங்களே. அப்ப நீ பாதிரியாரை நீ போட்டலாம்னா நான் ஏன்டா ஜீவன இந்த ஆள் இதுல போடப்படாதுன்னு கேட்டிருக்கலாமே. நீங்க உடனே பயந்து பின்வாங்க தானே செய்திய. அப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க, ஒரு மந்திரி, அவரு ஒரு பேருனா அந்த அம்மா, அந்த ஒரு IAS ஆபீசரை HRNCக்கு போட்டாங்க. உடனே வீரமணி ஒரு அறிக்கையை ஒன்று விட்டாரு. எப்படி நீங்க ஒரு பிராமண அம்மாவை தூக்கி அங்க செக்ரட்டரியா போடலாம், உடனே அந்த ஆர்டரை பின்வாங்கிரு. அதுக்கு அடுத்தது வந்தே மாதரம் முழு பாடல் இவர்களாம் எதிர்த்தார்கள், உடனே அதை பின்வாங்கு. அப்ப நீங்க என்ன ஒரு விஷயம்னா, என்ன ஆர்டர் போடணும், என்ன பாடணும், தமிழ்நாட்டுல என்ன நடக்கணும் அப்படின்னு பேசாம அறிவாலயத்துல இருந்து உன்னை வாங்கி அறிக்கையை படிச்சிட வேண்டியதானே. இவங்கள சார் அமைச்சரவை நடத்துறாங்க. திமுக எதை சொன்னாலும் அதுக்கு தக்க நீங்க மாத்த போறீங்க. இதுதானே உங்க அமைச்சரவை. அதனால நான் முதல்ல என்ன சொன்ன மாதிரி, இது ஏதோ இது தாவேக்கா அமைச்சரின் இதுன்னு இல்லை. தாவேக்காங்க கூடியது என்ன, ஏதோ ஏதோ ஒருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாட்டுல விஜய்ங்கிற ஒரு ஆள் ஆட்சி அமைச்சிருக்காரு. டைரக்டா திமுக இல்லாம திமுக சொல்றதுக்கு ஆடக்கூடிய ஒரு குரங்கு இந்த அமைச்சரவை. திமுக என்பது ஒரு குரங்காட்டி. இந்த குரங்காட்டி எங்கெல்லாம் ஆடுன்னு சொல்றான்னா, இப்ப அந்த குரங்காட்டம்லாம் இப்ப இல்லை. ஏன்னா போலீஸ் இந்த ஃபாரஸ்ட்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான். நம்ம சின்ன வயசுல இந்த குரங்காட்டம், இந்த கரடி எல்லாம் வச்சு பார்த்து இருக்கோம். ஸோ இந்த அரசுங்க கூடியது ஒரு குரங்கு, இல்லைன்னா கரடி. திமுகங்கிறது இது இயக்கக்கூடிய குரங்காட்டி, இல்லைன்னா கரடி. இதை என்ன அப்படின்னா, ஒரு IRSல இருந்திருக்காரு. முதல்ல வந்தே மாதரம் இது என்னன்னா சமஸ்கிருத திணிப்பு. அப்ப தேசிய கீதம் என்ன? ஆமா, அது என்னது அது? அப்ப அது இப்ப நீங்க ஏன் திணிப்புன்னு சொல்லியிருக்க வேண்டியதுதானே. சொல்லியிருந்தா உள்ளெல்லாம் போய் இருக்கணும். இப்ப கண்டிப்பா அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, இப்ப அதுக்கு எதிராக பேசுறேன், எல்லாரும் பேசுறேன், அதனால நம்மளும் பேசுவோம். என்னன்னு இந்த மாதிரி பேசும்போது 2 கேஸை போட்டு 4 பேர் உள்ள தள்ளிவிட்டாங்கன்னு வைங்க, இந்த மாதிரியான பேச்சுக்கள் நிற்கும். இப்ப தேசிய பாடல் வந்தே மாதரம், சரி, இது சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, இது தமிழில் இருக்கிறதா, இது ஒரு கேள்வி. அதனால தமிழ்நாட்டில் பிஜேபி வளராமல் போவதற்கு காரணமே அதுதான் அப்படின்னு இவரு கண்டுபிடிச்சிட்டாரு. திமுக ஆரம்பத்துல இருந்து வந்தே மாதரத்தை எடுத்துக்கிட்டு இருந்தா அது தோத்து போச்சே. ஆமா,
அப்போ அது தோத்து போச்சுங்கக்கூடிய காரணத்தினால வந்து இப்போ அவங்க இதை எதிர்த்த கட்சி அப்போ இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியே இல்லையா தமிழ்நாட்டில்? இப்போ அதை எதிர்த்த கட்சி இப்போ தோக்க இல்லையா தமிழ்நாட்டில்? ஆமா, தோக்க தானே செய்தது. அப்போ இது என்ன, இது ஒரு லாஜிக் இல்லாத ஒரு பேச்சு. ரெண்டாவது ஜோசப் விஜய். ஜோசப்ங்க கூடியது என்ன தமிழ் பேரா? இல்ல. ஏன்னா அந்த பேர்ல இருக்கிற ஆளு 10 தொகுதிக்கு எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் போகாமே ஜெயிக்க வச்சிருக்கானே. அப்படின்னு நீ என்ன சொல்ற? இதெல்லாம் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா தமிழ்ல முட்டா பயிலுன்னு சொல்ல வரியா? இப்ப ஜோசப்ங்க கூடிய சமஸ்கிருதமாவது என்ன அப்படின்னு சொன்னா, தொல்காப்பியத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, இயற்சொல், திசைச்சொல், திரிசொல், வடசொல் இவை 4ம் செய்யுள் ஈட்டு சொற்களை தொல்காப்பிய சூத்திரம். அப்ப சமஸ்கிருத சொல்லை ஏற்றுக்கொள்ளலாம்னு தொல்காப்பிய சூத்திரம் இருக்கு. ஏன்டா ஜோசப்ங்க கூடிய யூத மொழி சொல்ல எதுக்கிட்ட நீங்க இங்க வச்சுக்கிட்டு இருக்கிய? அப்ப எதுக்கு அந்த ஜோசப்ங்க கூடிய யூத மொழி சொல்லி தமிழ்நாட்டுக்கு வரணும்? சரி, உங்க கட்சிக்காரன் இப்ப வந்து பதவி எடுத்த அப்படி ஒரு துலுக்கம் உங்க கூட்டணியில ஒரு மந்திரியா, அதுக்கு முன்னாடி அங்க தொடுகை நடத்தினாகலாம். எங்க நம்ம சட்டசபை இதுல சீஃப் செக்ரட்டரி அந்த ஆபீஸ்ல வச்சு அவர் வந்து நடத்தினாங்களாம். ஏன்னா அப்ப தமிழ்ல அவங்க தொழுதாக. அதுக்கு உடனே இன்னைக்கு அந்த பாம்பு டான்ஸ் ஒரு அறிக்கை. என்ன அறிக்கைன்னா, இதுவெல்லாம் மதச்சார்பற்ற இடங்கள், அங்கெல்லாம் இந்த மாதிரி செய்வது தவறு அப்படின்னு. யாரு இந்த பாம்பு டான்ஸ்? தமிமுன் அன்சாரி. ஏன்னா மேட்ரு எப்படின்னா, தமிமுன் அன்சாரிக்கு இப்ப மந்திரி சபை கிடைக்கல. ஏன்னா திமுக சிம்பல்ல நின்னதுனால அந்த வாய்ப்பு போயிடுச்சு. தனிச்சின்னத்திலேயே நின்றிருந்தா இந்த முஸ்லீம் லீக மாதிரி ஏதாவது மந்திரி இந்திரி கேட்டு வாங்கிக்கலாம். அந்த வைத்தறிச்சல் ஒரு பக்கம். இப்ப அவங்க பண்ணிட்டான். இப்ப திருப்பி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்களுக்கு வந்தா உண்மையான துலுக்கன்னு அம்பது துலுக்கணும் போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுதுன்னு அவன் பயம். ஒரு வேடிக்கை என்னன்னா, இதே தமிமுன் அன்சாரி அண்ட் கோ ரோட்டை மறிச்சு தொழுகை நடத்தக்கூடியதை தடை செய்த உத்தரப்பிரதேச அரசை வந்து கண்டித்த வாய்கள் எல்லாம் இது. ஏண்டா அப்போ வந்து நடு ரோடு, செக்யுலர் ரோடெல்லாம் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு அடைச்சு நீங்கள் தொழுகை நடத்தும் போது ஹைவேயை, மதச்சார்பற்ற ஹைவே எப்படா நீங்கள் மதச்சாயம் உள்ளதாக மாற்றலாம்னு அன்னைக்கு நீ அறிக்கை விடல இல்லை? அப்போ என்ன சொன்ன, ரோட்டில் தொழுகை நடத்துறதெல்லாம் அப்படித்தான் நடத்துவான், அதை தடுக்கக்கூடியவன் தான் மதவாதின்னு தானே பேசின. அப்ப பிஜேபி காரன் தொழுகையை தடுத்தாச்சுன்னா அது வந்து மதவாதம். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உனக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது அங்க சட்டசபைக்குள்ள அந்த செக்ரட்டேரியட்ல வச்சு அதை பண்ணியாச்சுன்னா அது வந்து மதச்சார்பின்மை. இந்த மதச்சார்பின்மையே எப்படி அரசியலுக்காக மாறுது பாருங்க. இப்ப பிஜேபி காரன் நமாஸை தடுத்தால் நமாஸ் என்னவாயிடும்? அது வந்து ஒரு மதவாதம் ஆகுது. ஸோ இந்த மதவாதம் இல்லை என்பதே எந்த அரசியல் கூட்டணியில் இந்த துலுக்க தலைவர்கள் இருக்கிறார்களோ அதை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஒண்ணு நம்ம ஏதோ புரிஞ்சுக்கணும்னா, இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த இவனுக்கு சொல்லக்கூடிய இந்த ரோட்ல நமாஸ் பண்றது இது எங்களது அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமை வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு மாறுது இல்லை. அப்ப அதுக்கு பேர் அடிப்படை உரிமை இல்லை, இதுக்கு பேர் அரசியல் சந்தர்ப்பவாதம். அதுவும் இவங்க ஆட்சியில தான் அதுவும் நடந்தது. அதனால இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இது முழுக்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு இடையில இந்த பாப்பார பயில கொஞ்சம் பேர் கிடக்கான். இவனுக்கு என்னன்னா, 2 பாப்பா மந்திரி ஆயிட்டான் அப்படின்னு ஊரம் போட்டும் பரப்பிக்கிட்டு இருக்கான். இவன் பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய மந்திரி என்ன பண்ணா, கோவிலுக்கு செல்வோம் காட்டும் பராட்டி கடவுள் இல்லவே இல்லைன்னு சொன்ன அந்த ராமசாமி நாயக்கன் சிலை இதே ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி இருக்கு. அங்கிருந்து போட்டோவும் அவன் எடுத்து தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த மந்திரி. அது மட்டும் இல்லாம அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஆமா, நான் ஈவேராவையும் இவரையும் நான் பின்பற்றக்கூடியவர். சேண்டா ஈவேரா சொன்ன கொள்கை எல்லாம் பாப்பான் ஏத்துக்கிறேன். அப்ப கரெக்ட். எவ்வளவு தூரம் இவனுக்கு ஜாதி வெறிங்கக்கூடிய பேர்ல தர்ம துரோகம் பண்ணக்கூடியவனுக்கு. இப்ப அதே நேரத்தில் இப்ப என்னன்னா, இப்ப நீங்க இங்க வந்தாச்சுன்னா இது சமஸ்கிருதத்திலும் ஹிந்தியிலும் இருக்கிறது. முதல்ல இந்த 2 தேசிய கீதமாகட்டும் சரி, தேசிய பாடலாகட்டும் சரி, இது ரெண்டுமே முதல்ல ஒரிஜினலா வந்தது பெங்காலி மொழியில. அப்ப மொழி திணிப்புன்னு சொல்லும்போது பெங்காலி திணிப்புனாவது சொல்லி தொலையணும். இவரும் IRS பாஸ் பண்ணியிருக்காரு,
ஜெனரல் நாலேஜ் பேப்பர் யாரு திருத்துனாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ மொழியை வைத்து பிரிவினை அரசியல் என்பதை திமுக என்ன செய்ததோ அன்னைக்கு அதைத்தான் செய்யறாங்க. திமுக என்ன சொல்றதோ அதை அப்படியே அரசுல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்ப இதுக்கு எதுக்கு தாவேக அரசுன்னு பேசாம திமுக அரசு அப்படின்னு சொல்லுங்க. திமுக அரசு என்ன பண்ணுச்சு, வெவ்வேறு திட்டங்களுக்கு அது ஸ்டிக்கர் ஒட்டிச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, திமுகவுக்கு மேல தாவேகான்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. அது ஸ்டிக்கர் அரசுன்னா இது மகா ஸ்டிக்கர் அரசு, அவ்வளவுதான்.